எபிசோட் 4 குருகுலத்தில் அறத்தின் பயிற்சி. ஆஞ்சநேயனின் நெறிமுறை பயணம் குருகுலத்தில் தொடங்குகிறது. இது அவரின் அசாதாரண வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அத்தியாயமாக அமைகிறது. சிறுவயதிலேயே ஆஞ்சநேயனின் தாயார் அஞ்சனா தேவி மற்றும் தந்தை கேசரி அவருக்கு நேர்மையான, நீதி நடந்த வாழ்க்கையை வாழும் நெறிகளை பரப்ப விரும்பினர். அதனால் ஆஞ்சநேயனை சூரிய பகவான் தான் குருவாக ஏற்று அவருக்கு அறத்தையும் அறவழியை பற்றிய பாரம்பரிய கற்றலை அளிக்க ஏற்பட்டார். சூரியனை குருவாக ஏற்ற ஆஞ்சநேயன் பகல் முழுவதும் தன் குருவிடம் இருந்து தர்மத்தையும் தர்மத்தின் அடிப்படை நெறிகளையும் கற்றுக்கொள்கிறார். சூரிய பகவான் தன்னுடைய பேராயிரம் பசுமையான கதிர்களின் சூழலுக்குள் ஆஞ்சநேயனை அடிக்கடி சோதித்து பார்ப்பார். அவனது மனோபலம், கட்டுப்பாடு, நெறிமுறை ஆகியவை எப்படி வளர்ந்திருக்கின்றன என்பதை கண்டறிய சிறப்பான பாடங்களை அளிப்பார். அந்த பாடங்கள் அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி விரிவாக இருந்தன. 1. அவர் கற்றுக்கொண்டது அன்பு மற்றும் கருணையை பற்றி. சூரியன் அவனுக்கு எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி நேசிக்கவும் அவற்றின் வலிகளையும் சுமக்கவும் சொல்லிக் கொடுத்தார். இப்பயிற்சியில் ஆஞ்சநேயன் அன்பின் பெருமையை உணர்கிறான் மற்றும் அதனை அடுத்தபடியாக பலவீனமானவர்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்வதன் மகிமையை புரிந்து கொள்கிறான். மற்றொரு விஷயமாக சூரியன் அவனுக்கு நேர்மையான வாழ்க்கையின் வழிமுறைகளை விளக்குகிறார். உண்மையாக இருப்பது, பொய் பேசாமல் இருப்பது என்பன அவனது அன்றாட வாழ்க்கையில் அடிப்படையானதாக மாறுகிறது. அவன் எப்போதும் சத்தியத்தை கடைபிடிக்கவும் எந்தவொரு சூழ்நிலையிலும் தன்னுடைய வழியை நீதி வழியில் தொடரவும் உந்தப்படுகிறான். அதோடு குருகுலத்தில் தினமும் ஆஞ்சநேயன் அதிக ஆற்றலை கொண்ட வெவ்வேறு பயிற்சிகளை சந்திக்கிறான். சூரியனின் அற்புதமான கதிர்களில் பயிற்சி பெறுவதால் அவனது உடல் வலிமையும் மனவலிமையும் அதிகரிக்கின்றன. அவன் தன்னுடைய சக்திகளை நேர்மையான காரணங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சோதனைகளை சந்திக்கிறான். அவனுக்கு இயல்பாகவே உள்ள சாமர்த்தியங்களை சீராக கற்றுக்கொள்கிறான் மற்றும் அவற்றை எதிர்கால சோதனைகளில் பயன்படுத்தும் வழிகளை புரிந்து கொள்கிறான். இவ்வாறு குருகுலத்தில் அவர் கற்றவைகளை பயன்படுத்தி ஆஞ்சநேயன் ஒரு நீதி வழியில் செல்லும் வீரராகவும் அறத்திற்காக வாழும் மனிதராகவும் உருவாகிறார்.